இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்களுக்கு விடுதலையின் காலமாக இருக்கும் என்று ஆண்டவர் அறிவித்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அக்டோபர் மாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, சென்ற மாதம் எங்களை நல்லபடியாக பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதமும் எங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருந்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், மனசோர்வு இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கலாம், வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமே மாற்ற போக்கின்றார். நோய் நொடியிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்க போக்கின்றார். நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அது மட்டும் இல்லை, இயேசு மன்னிக்க மாத்திரமே செய்கின்றவர் அல்ல. இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறும் அவர் மன்னிச்சுட்டு தான் இருக்கார். அவர் மன்னிப்பது மட்டும் அல்லாமல் அவர் சுத்திகரிக்கின்றார், குணமாக்குகின்றார். வேதாகமத்தில் கூறியதைப் போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை கட்டி எழுப்ப போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்கள், ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கை நிலைமையில் பல மாற்றங்களை பார்க்க போகிறோம். சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறோம். சந்தோஷமாக இருங்க, பார்த்துக்கலாங்க. எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க. இழந்தவற்றை மீண்டும் நிச்சயமாய் கொடுக்க போக்கின்றார். சோர்ந்து போயிட்டு ஐயோ முடிஞ்சிடுச்சுரா வாழ்க்கை இதுதானே அப்படின்னு இல்லாமல் பார்த்துக்கலாம்டா. எது நடந்தாலும் சரி, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நம்மளையும் உடஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் இதுதான். ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம பயந்துருக்கோம்ல, அந்த பயத்துலேருந்து வெளியே வரணுங்க. வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம நோக்கி ஓட முடியுமே தவிர, ஐயோ இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மூவ் ஆன் ஆகாது. கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகும். நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான். இல்லைங்க, என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்க போக்கின்றது. உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க போக்கின்றார். உங்களை பாதுகாக்க போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில். அதுதாங்க நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயம் தான். தனக்கு தான் அப்படின்னு இல்லாமல் பார்த்துக்கலாம்டா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கட்டுமே, விட்டு கொடுத்து போயிடலாமே. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்காதீங்க. கொடுத்து தான் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சரி, இத்தனை நாள் நான் இப்படி இருந்துட்டேனே, சுயநலவாதியாக இருந்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க போகிறேன், இதுதான் சந்தோஷம்னு சொல்லி நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுக்குள்ளார உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, மாற்றங்கள் வரவே வராது. நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு சில விஷயங்களை, வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி பொய் சொல்லாமல் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை விடுதலையாக போக்கின்றது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். யோவான் 14:6 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றேன். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாங்க. எது நடந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. மற்றவையெல்லாம் பொய்யாய் இருக்கின்றது. நாங்கள் உண்மையை சொன்னால் கூட அது யாரும் நம்ப மாட்டுறாங்க, இது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கடந்து வந்துட்டோம் பிரதர். வலி வேதனை தான் ரொம்பவும், சந்தோஷமே கொஞ்சம்தான். கூட இருந்த உறவுகளும் நம்பல, ஏன் என் பெத்த பசங்களும் எங்களை நம்பலை. எடுத்துரைஞ்சி பேசுகிறது, கோவப்படுறது, சொத்துக்காகவே இன்றைக்கி தாய் தகப்பனை கொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? ஏன் இந்த நிலைமை? போதை பழக்கத்தினால் அடிமையாக இருக்காங்களா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு தெரியலல்ல? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லைல்ல? இப்படியே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கைக்குள்ளே. கவலைப்படாதீங்க, மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம ஜெபத்தின் வாயிலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இன்றைய நாள் ஜெபம்.
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும் சத்தியமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவமற்ற எங்களை கழுவியறல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்வில் இருக்கும் எல்லா கட்டுக்களையும் சாபத்தையும் அடிமைத்தனத்தையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று கேட்கிறோம்பா. எங்கள் சரீரத்தை, சிந்தனையை, ஆவியை தழும்புகளால் குணமாக்குவீராக. எங்கள் குடும்பத்தை சீர்படுத்தி எதிர்காலத்தை செழிக்க பண்ணுவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி சமாதானத்தை அருள செய்வீராக ராஜா. நாளுக்கு நாள் எங்களை உம்முடைய சாயலாக மறுரூபமாக்குவீராக. கட்டப்பட்டிருக்கின்றவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. எங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்குள் களி கூறுகின்றேன் என்று ஜெபிக்கின்றனப்பா. இயேசுவின் வல்லமையான ஆசீர்வாதம் எங்கள் மேல் பட வேண்டும் என்று கேட்குறப்பா. ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டும் என்று கேட்குறப்பா. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. சோர்ந்து போகும் நிலையில் கூட நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல ஆற்றலையும் உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே, பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன் இயேசப்பா. எல்லாமே நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லி எங்கள் மனதில் புகுத்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.